ஹாய். இப்போ சி செக்ஷன் பண்ணி டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து 3 சி செக்ஷன் டெலிவரி நடந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வெயிட்டை குறைக்கணும். எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாமா? இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணாம வெயிட் லாஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அப்போதான் என்னையும் நிறைய பேர் வந்து பயமுறுத்துனாங்க. ஏன்னா உனக்கு வந்து சி செக்ஷன் ஆயிருக்கு, நீ வந்து ரொம்ப உன்னுடைய பாடி வந்து வீக் ஆயிடும், இல்லைன்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஓப்பன் ஆயிடும், எக்ஸசைஸ் வேண்டாம், எக்ஸசைஸ் இல்லாமல் ஃபுட்டில் மட்டும் நீ வெயிட் லாஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அதனால நானுமே என்னுடைய பாடியை வந்து நான் வந்து பிலீவ் பண்ணலை. ஆனால் நான் அப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், நமக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து 20% தான், நியூட்ரிஷன் வந்து 80%. இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோன்றது தான் ரொம்பவே முக்கியம். அதனால நியூட்ரிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி நான் என்னுடைய வெயிட் லாஸ் பண்ணேன். 20% வந்து எக்ஸசைஸும் வந்து கண்டினியூ நான் பண்ணேன். இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணி என்னுடைய எக்ஸசிவ் வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி இன்னைக்கு ஐடியல் வெயிட்டில் ஃபிட் மோமா இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து சேஃபாக அண்ட் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்களேன்னா ஸ்டார்ட்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்களேன்னா நான் உங்களுக்கு வந்து பர்சனலாக கைட் பண்ணுறேன்.